நல்லூர் கந்தசாமி கோவிலே. We are very lucky because we are coming in the festival. காமதேனு தேவலோகத்திலே இருக்கிற 7ஆம் நாள் மாலை திருவிழாவானது நடைபெறப் போகும். ඉතින් අලුත් අත්දැකීමක්. வசிஷ்டராகட்டும், விசுவாமித்திரராகட்டும், பரசுராமராகட்டும், வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் நிற்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் 7ஆம் நாள் மாலை திருவிழாவானது நடைபெறப் போகின்றது. குறிப்பாக இன்றைய தினம் ரிஷப வாகனத்திலும் காமதேனு வாகனத்திலும் முருகப்பெருமான் வருகை தர இருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய இந்த 7ஆம் நாளில் மாலை பொழுதில் வீதி உலா வரும்போது எவ்வாறான காட்சிகள் இடம்பெறப் போகின்றன, எவ்வாறு சுவாரஸ்யமான விடயங்கள், எவ்வாறு சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்க போகின்றன, அவ்வாறு இருக்கக்கூடிய முக்கியமான காட்சிகள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். என்னுடைய சேனலுக்கு வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். இன்றைய 7ஆம் நாள் திருவிழாவானது தற்பொழுது வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமாகி உள்ளது. வசந்த மண்டப பூஜை முடிவடைந்த பின்னர் கொடித்தம்ப பூஜை நடைபெற்று பின்னர் முருகப்பெருமான் உள்வீதி வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். எல்லா இன மக்களும் தரிசிக்கும் ஒரு ஆலயமாக நல்லூர் ஆலயம் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் தற்பொழுது கொடித்தம்ப பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். கொடித்தம்ப பூஜையை தொடர்ந்து சுவாமி உள் வீதி உலா வருகின்ற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கலாம். முருகப்பெருமான் காமதேனு வாகனத்திலும் வள்ளி தெய்வானை அம்மன் ரிஷப வாகனத்திலும் மிக அழகான சாத்துப்படியோடு உள் வீதியில் வெளிவந்து பின்னர் வெளியால் வருகின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். இனி நாங்கள் இத்தாலி நாட்டவர்களை சேர்ந்தவர்களை சந்தித்தோம். அதே போல் சகோதர மொழியை சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை சந்தித்தோம். அவர்களுடைய அந்த அனுபவ பயிர்வுகளை பார்க்கலாம். The culture of Sri Lanka, it's beautiful, it's important, and we love the culture, the people, and The food. And today we will come to Jaffna. this is the first day, and this is the first monument we come to visit. Yeah. And we are very lucky because we are coming in the festival time. හලෝ අයිබෝන්. අද අපි ඉන්නේ නල්ලෝර් කන්දස්වාමි කෝවිලේ. අපි යාපනීය විශ්වවිද්‍යාලයේ විද්‍යාපීඨයේ දෙවනි වසරේ ඉගෙනම ලබන ශිෂ්‍යයෝ. විද්‍යාපීඨයේ අද අපි ඇවිල්ලා ඉන්නේ නල්ලෝර් ෆෙස්ටිවල් එකට. අලුත් අත්දැකීමක්. දෙවනි වරට තමයි අපි මේ නල්ලෝර් ෆෙස්ටිවල් එකට සහභාගී වෙන්නේ. අපි සිංහල ශිෂ්‍යයෝ ගොඩක් ඈතින් තමයි ඇවිල්ලා තියෙන්නේ යාපනයට. ඉතින් අලුත් අත්දැකීමක්, අලුත් කල්චර් එකක්. අපි කැමති මේ අලුත් සංස්කෘතිය ගැන දැනගන්න. අලුත් අත්දැකීමක් දෙවනි වරට තමයි අපි සහභාගී වෙන්නේ. ඇත්තටම ලොකු විවිධත්වයක්.
முருகப்பெருமான் யாகசாலையை நோக்கி செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். சிறுவர்களுக்கு விபூதி வைக்கப்படுகின்றது. முருகப்பெருமான் முன் செல்ல பின்னால் அந்த அழகான மழலை குரலினால் பாடிக்கொண்டு வருவார்கள். அதனை நாங்கள் பார்க்கலாம். யாகசாலை முடித்து முருகப்பெருமான் வீதி உலா வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்க போகின்றோம். தற்பொழுது விளதாளம் விளங்க முருகப்பெருமான் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை பார்க்கலாம். காமதேனு வாகனத்திலே முருகப்பெருமான் அழகான சாத்துப்படியோடு தனக்கே உரிய அந்த அழகுடன் நகைகளால் மிளிர்கின்ற அந்த காட்சியினை வந்து பார்க்கின்றோம். தற்போது ராஜகோபுரத்தை நோக்கி, அதாவது தெற்கு வாசல் கோபுரத்தை நோக்கி முருகப்பெருமான் செல்கின்ற அந்த காட்சி, அதில் பிரசன்னா கோக்களுடைய அந்த கந்தர் அனுபூதியினை நாங்கள் கேட்க முடியும். முருகனை மெய்யுருகி பாடுகின்றார். அதற்காக பக்தர்கள் எல்லோருமே அந்த ஒரு காட்சியை பார்ப்பதற்காக எப்பொழுதும் காத்திருப்பார்கள். பவரும் பலிகே அகமாமெனும் திறமும் கெட மெய்ப்பொருள் பேசிய குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருதானவன் நாதகனே அமரும் பதிகே அகம்மாமெனும் இப்பிரமம் கட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் ராஜகுமாரி மகன் கிரிராஜமலை
மகளான பார்வதி தேவியின் மைந்தனே கந்தனே வேலவனே மலை மகளான பார்வதி தேவியின் மைந்தனே சமரம் பொருளானவனாகனே மானவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற கஜமுகாசுரன் சிம்ஹாசுரன் சூரபத்மன் என்னும் அசுரர்களை அரக்கர்களை சமர் செய்து வென்றவனே பானுகோபனை சமர் செய்து வென்றவனே நாகனே சமரம் பொருளானவ நாகனே அமரும் பதிக்கே சிவபெருமானுக்கு தந்தைக்கு உபதேசம் செய்த தலைவனே பிரம்மனுடைய கர்ப்பத்தை அடக்கி பிரம்மாவுக்கு பிரணவோபதேசம் செய்தவனே கந்தனே கந்த கடம்பனே நல்லூர் பெருமானே மெய்ப்பொருள் பேசியவா மெய்ப்பொருள் பேசியவா நல்லை கந்த பெருமானே மெய்ப்பொருள் பேசியவா தந்தைக்கு உபதேசம் செய்த தலைவனே நல்லை கந்த பெருமானே மெய்ப்பொருள் பேசியவா பேசியவா வாசி வாசி பேசியவா ஜிவாய 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 சிவாய ஜிவாய 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 ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய சிவாய என்று மெய்ப்பொருள் பேசியவா நல்லூர் கந்த பெருமானே மெய்ப்பொருள் பேசிய கந்த பெருமானே கிரிராஜ ராஜகுமாரி மகனே கந்த பெருமானே சமரம் குருதானவநாதகனே அரக்கர்களை சமர் செய்து வென்ற கந்த பெருமானே எமது ஆணவம் கண்மம் மாயை என்பதை அழித்து ஒழித்து எம்மையும் காத்து ரட்சிக்க வேண்டும் கந்த பெருமானே எமக்கும் உபதேசம் செய்ய வேண்டும் நல்ல கந்தனே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்றபடியினால் பக்தர்கள் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு அதிகமாக வந்திருந்தார்கள். பார்ப்பதற்கே பக்த அடியார்கள் நடுவே முருகப்பெருமான் காமதேனு வாகனத்தில் வள்ளியம்மை தேவயானி அம்மை ரிஷப வாகனத்திலும் காட்சி தருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
முருகப்பெருமான் வருகின்ற வீதியெல்லாம் மண்டபப்படிகள் வைக்கப்பட்டு விதம் விதமான பிரசாதங்கள் படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. கிழக்கு வாசல் வீதியிலே பிரசன்னா குருக்களுடைய அந்த தேவாரம் இடம்பெறும். அதனை தற்பொழுது பார்க்க போகின்றோம். பெண் சுமந்த பாகத்தன் பொம்மான் பெருந்துரையான் பெருந்துறையிலே வசிக்கின்றாயே எந்தன் எந்தையே ஆண்டவனே பெருமானே சிவபெருமானே உமையம்மையும் தன் பாகத்திலே கொண்டவனே நெற்றிக் கண்ணை உடைய கடவுளே நெற்றிக் கண்ணுடைய கடவுளே பெருந்துரையானே பெருமானே ஆத்மநாத சுவாமியே கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கரிமமுறை மதுரை மாநகரிலே வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்ட பொழுது அந்த மன்னன் கட்டளைப்படி எல்லோரும் மனை கட்ட வேண்டும் என்பதனால் யாருமே இல்லாத ஒரு கிழவியானவள் தொண்டர்கள் மிகவும் திறன்பட மிகவும் நேர்த்தியான முறையிலே முருகப்பெருமானை காவி செல்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உறங்கி விடுகின்றார் அப்போது அங்கே வந்த அரசாணையாளர்கள் வசி வியூவினூடாக இணைந்திருக்கின்ற முருகப்பெருமானுடைய மிளா அடியவர்களே வணக்கம். திருவம்மானை பாடல், கந்தரனுபூதி பாடல் என தமிழிசை கேட்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய சூழலிலே இன்றைக்கு வேர்பெருமான் காமதேனு வாகனத்திலே எழுந்தருளுகிறார். தேவியர் இருவரும் காளை வாகனத்திலே, பசு வாகனத்திலே எழுந்தருளுகிறார்கள். காமதேனு யார் என்றால் அதுவும் ஒரு பசுதான். காராம்பசு என்று சாதாரணமாக சொல்வார்கள். ஆனால் காராம்பசு என்பது சற்று வித்தியாசமானது. காமதேனு தேவலோகத்திலே இருக்கிற பசு, கேட்டதையெல்லாம் கொடுக்கிற பசு. ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு வேண்டும் என்றால் உடனடியாக சமைத்து கொடுக்கிற பசு காமதேனு. எனவே அத்தகைய கேட்டதெல்லாம் கொடுக்கிற காமதேனுவிலே எம்பெருமான் இன்றைக்கு எழுந்தருளுகிறார். வசிஷ்டராகட்டும், விசுவாமித்திரராகட்டும், பரசுராமராகட்டும், இப்படியான பிரபலம் பெற்ற முனிவர்கள் எல்லோரும் காமதேனுவை வளர்த்திருக்கிறார். காமதேனுவருடைய மகள் தான் நந்தினி. எங்கள் மத்தியிலே பலர் இருக்க நந்தினி என்று கூட பெயர் இருக்கிறார். நந்தினி காமதேனுவனுடைய மகள். இதுக்கு இங்கே வெள்ளை நிறத்துக்கு முதன்மை கொடுத்ததையும் பார்க்கிறோம். வெள்ளை நிற மாலை, குருக்கள் வெள்ளை வேட்டி அணிந்திருக்கிறார். அதனோடு கூடவே நாதஸ்வர கலைஞர் கூட வெள்ளை நிறமான ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். அதனோடு கருப்பு நிறமும் சேர்த்திருக்கிறார்கள். இந்த 3 குணங்கள் இருக்கின்றன. அதாவது ராஜச குணம், தாமச குணம், சாத்வீக குணம். சாத்வீக குணம் வெள்ளை நிறத்தால் அடையாளப்படுத்தப்படும். தாமச குணம் கருப்பு நிறத்தால் அடையாளப்படுத்தப்படும். எனவே எதிரும் புதிருமான 2 வண்ணங்கள், 2 குணங்கள் சேர்ந்தாலும் அழகு, 2 வண்ணங்கள் சேர்ந்தாலும் அழகு. அந்த 2 வண்ணங்கள் சேர்ந்த அழகையும் பார்க்கிறோம். 2 குணங்கள் இருக்கின்றன என்கின்ற கோலத்தையும் பார்க்கிறோம். அந்த கோலத்தோடு இந்த உலா இடம்பெறுவதை கண்டு மகிழ்வடைகிறோம். நல்லை முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். தற்பொழுது முருகப்பெருமான் இன்றைய 7ஆம் நாள் திருவிழாவில்
வாசலுக்கு வந்த அந்த காட்சியினை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பஞ்சராத்திகள் காட்டப்பட்டு பின்னர் வசந்த மண்டபத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சிகளை பார்க்க சரி உறவுகளை, காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.